நம்ம நிகழ்ச்சியோடைய விழா நாயகன் மற்றும் நம்மளுடைய படத்துடைய கதாநாயகனும் அழைக்க போறோம். With a huge round of applause, let's welcome ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் onto the stage, please. ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார்? இந்த மக்காமஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு, அப்கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன். 100% நினைச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்துல தனியா தூக்கி வச்சுக்கலாம். ஆனா ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தோட கேரக்டர், அந்த பாட்டுல வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமா. ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி பிலிம். எனக்கு இதுல ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில தெரியறது இல்ல. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்ப என்ன யோசிச்சேன், சோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்க பண்ணேன். சோ படம் கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும். அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் 5 ஷோ தான் ஆயுஸ் இருக்கும். 2வது வரை எந்த படமா இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். பெரிய படம் கூட இருக்காது. சோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்திருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. சத்தியமா சொல்றேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்த அப்புறம் தான், இல்லாட்டி ஓடிடியில பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. சோ மக்காமிஷின்ற சாங் அது திட்டமிட்டு பண்ண பாடல். அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஓகே சார். மக்காமஷி சாங் வந்து பிளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா 1-2 மூமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு பிளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டா 2 மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்குமே டான்ஸ் ஆடுறது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடுறது மட்டும் தான் பார்த்திருக்கோம். இப்ப எங்களுக்காக அடுத்த வீட்டு கணேஷா? இல்ல சார், இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய்ட் இட், ரைட்?